வணக்கம். என்னுடைய பேர் சதீஷ்குமார். எனக்கு வயசு 25 ஆகுது. ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை சுத்தமா சரியாவே இல்ல. ஏன்னா, எனக்கு அநேக பயம் இருந்தது. என்னுடைய ஃப்யூச்சர பத்தி என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரே பதட்டமா இருந்தது. ஏன்னா, என்னால என்னோட படிப்பு மேல என்னால சரியா கவனம் செலுத்த முடியல. நான் எப்போ வீட்ல போய் உட்காந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நான் என்னோட புக்க ஓப்பன் பண்ணாலும் வீட்டுக்குள்ள அநேக பிரச்சனையா இருக்கும். அந்த டைம்ல எங்க அப்பாவுக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை வந்தது. அதுக்காக நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருந்தோம். ஆனால் அவருக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவருக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. டாக்டர் சொன்னாங்க அவருடைய பிளட்டில் அந்த இன்ஃபெக்ஷன் மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் இன்னும் அதிகமான ட்ரீட்மெண்ட் பண்ணோம். மருந்து, மாத்திரை, ஊசிகள் எல்லாமே அவருக்கு கொடுத்து பார்த்தோம். ஆனால் அவர் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் அவருக்கு ஏற்படவே இல்லை. அந்த டைம் தான் எங்கள் அம்மா ஒரு முறை என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூப்பிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன் நான் வரல அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, இல்லை நீ ஒன் டைம் பாரு, உனக்கு பிடிச்சா வா, இல்லைன்னா நீ ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க கூட அவங்க சரி கூப்பிட்டாங்க சொல்லிட்டு அந்த டைம் நான் போனேன். ஆலயத்துக்கு போன உடனே என் பிரச்சனை மாறல. ஆனால் அந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பாஸ்டர் என்னை கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தார். அந்த கவுன்சிலிங் கூட நான் என்னுடைய எல்லா பிரச்சனையும் சொல்லலை. ஏன்னா எனக்கு மற்றவங்க கிட்ட என்னுடைய பிரச்சனை சொல்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்புறமேட்டு அந்த டைமில் நான் பாஸ்டர் மூலிமா தேவன் எனக்கான ஒரு வழிநடத்தை கொடுத்தாரு. அதை நான் ஏற்றுக்கிட்டேன். ஸோ ஓகே சொல்லிட்டு நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே எல்லாம் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். சர்ச்சில் பாஸ்டர் மூலிமா தேவன் நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சொல்லித்தராங்க. நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் வாழ்க்கை எல்லா பிரச்சனையும் மாறிச்சு. என்னுடைய காலேஜ் நான் ஃபுல்லாக முடித்தேன். எந்த ஒரு அரியரும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்டும் நான் கிளியர் பண்ணேன். இப்போ நான் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் நான் சீனியர் ஃபார்மசிஸ்ட் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ 5 வருஷமாக எங்கள் அப்பாவுக்கு மாறாத அந்த பிரச்சனை இப்போ ஆலயத்துக்கு வெறும் ப்ரேயர் ஆயில் யூஸ் பண்ணி இப்போ அவருக்கு அந்த அலர்ஜி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வீட்டுக்குள்ளே இப்போ என்னுடைய அம்மா, என் அப்பா, என்னுடைய ஃபுல் ஃபேமிலி நாங்கள் ஆலயத்தில் இருக்கோம். தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். பிற்பாடு நான் ஆலயத்துக்கு தொடர்ந்து வந்தேன். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையாக இல்லை. அதுக்கப்புறமேட்டு நான் பாஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, நான் பரிசுத்த ஆவியை பெறணும். ஏன்னா பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய ஆவி. நம்ம என்னதான் ஆசீர்வாதம் பெற்றாலும் நம்ம பரிசுத்த ஆவி நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஒரு முழுமையான ஆசீர்வாதமாக இருக்காதுன்னு சொன்னார். அந்த நேரத்தில் தான் ஆலயத்தில் தானியேல் உபவாசம் வந்தது. தானியேல் உபவாசம் அந்த நேரத்தில் நான் தீர்மானித்தேன், அந்த ஃபாஸ்ட் ஆஃப் டானியல் எனக்கு தேவனுடைய ஆவி வேணும். ஏன்னா தேவன் எனக்கு வெளியே இருந்து என் வாழ்க்கையை மாற்ற முடியணும். தேவன் எனக்குள்ளே இருந்தால் என் வாழ்க்கை ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதமாக இருக்கும் சொல்லிட்டு நான் விசுவாசித்தேன். அது தொடர்ந்து முன்னோக்கி போனேன். அதிகமாக நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் படித்தேன். அப்புறம் நான் ஆலயத்துக்கு இன்னும் அதிகமாக நான் தொடர்ந்து வந்தேன். வீட்டில் நான் ஃபாஸ்டிங் இருந்தேன். என்ன விஷயம் தேவனுக்கு பிடிக்குமோ அந்த விஷயம் நான் அந்த விஷயத்தை நான் தொடர்ந்து பண்ணேன். ஒரு நாள் காலையில் ஒரு 5 மணி இருக்கும். அப்போ எனக்கு தேவனுடைய ஆவி கிடைச்சாரு. அந்த டைம் முன்னாடி இல்லாத ஒரு புதிய சந்தோஷம். அதுக்கப்புறமேட்டு நான் என்னுடைய வாழ்க்கை ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அப்படி இல்லை. என் வாழ்க்கை ஃபுல்லாகவே மாறிடுச்சு. நான் என்ன பிரச்சனை வந்தோ அது இப்போ நான் ஃபேஸ் பண்ணுறேன். நான் ரொம்ப போல்டாக தைரியமாக இருக்கேன். ஏன்னா பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் சில பேர் அந்த பிரச்சனை விழுவாங்க. சில பேர் அந்த பிரச்சனை ஜெயிச்சு வருவாங்க. நான் இப்போ என்னோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணுறேன். அதை நான் ஜெயிக்கிறேன். என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ நானும் என்னுடைய ஃபேமிலி இப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருக்கோம். எங்கள் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ என்னுடைய அப்பா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கார். அவருக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் இப்போ அவரும் ஆலயத்துக்கு வராங்க. என்னுடைய ஃபுல் ஃபேமிலி இப்போ சர்ச்சுக்கு வராங்க. நானும் இப்போ நாங்கள் இப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பில் ஒரு முழுசாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். எங்களுக்கு எந்த ஒரு எங்களுடைய எல்லா தேவையும் தேவன் பார்த்துக்கொள்றாரு. இந்த அற்புதமான இன்னொரு சாட்சி தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை அடையாளம். வார்த்தை என்பது விதையை போல மக்கள், வார்த்தை என்பது விதையை போல கண்டிப்பாய் நல்ல நிலத்தில் அது விழும்பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்கிறது 30, 60, 100 பலன் தரும். இந்த வார்த்தை நாம் ஏற்றுக்கொள்வதை பொறுத்தது. வார்த்தையில பிழை இல்லை. வார்த்தை உன்னதமானது, உன்னதமானவருடையது, பரிசுத்தம் உள்ளது, பிழையற்றது. ஆனா அந்த வார்த்தை எந்த நிலத்துல விழுகிறது என்பது முக்கியம். அதாவது அந்த வார்த்தை கேட்கிறவர் எப்படிப்பட்ட தன்மையில அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார். சில பேர் ஒரு பொழுதுபோக்குக்காக, சில பேர்
கொஞ்சம் மன ஆறுதலுக்காக வார்த்தை கேட்கிறாங்க. ஆனால் சிலர் உண்மையாகவே தன் வாழ்க்கைக்கான ஒரு வழி நடத்துதல் தேவை. தன்னை ஒரு படுகொடியில விழுந்ததாய் பார்க்கிற ஒருத்தர், தன்னை தூக்குகிற ஒருத்தர் தேவை அப்படின்ற ஒரு மனநிலையில் அந்த வார்த்தை கேட்கும்போது, அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளும்போது, வார்த்தை அவர் வாழ்க்கையில கண்டிப்பாய் வேலை செய்யும். நிச்சயம் அது வேலை செய்யாம போக வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் தாமே அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். எப்படி மழை பூமியில வந்து நனைத்து, பூமியை நனைத்து முளை கிளறி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையை, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல், நான் அது விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று தேவன் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை கேட்டவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், தன் நல்ல நிலமாகி இருதயத்துக்குள்ளே வைத்து கடைபிடித்தவர்கள், கீழ்ப்படிந்தவர்கள் யார்? 30, 60, 100 பலன் பார்த்தார்கள். அந்த சாட்சியை தான் சற்று முன்பு நீங்கள் கேட்டீர்கள். எனவே இந்த 2024 ஜனவரி முதல் மார்ச் இந்த நாள் வரை பலதரப்பட்ட ஏமாற்றமான, தோற்கடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். மன அழுத்தத்திலே தள்ளப்பட வேண்டாம். தவறான முடிவுக்கு செல்ல வேண்டும். வார்த்தை விசுவாசிங்க, வார்த்தை சொல்லுகிறபடி செய்யுங்க. கண்டிப்பாய் மாற்றம் நிச்சயம் நண்பர்கள். இதோ அதற்கான ஒரு உதாரணமாய் ஒரு அதி அற்புதமான சாட்சிகளை முன்வைக்க விரும்புகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. என் பேரு டெனிசா பெட்ரோ. நான் 3 தடவை தற்கொலைக்கு முயற்சி எடுத்திருக்கேன். 12 வயதுல மன அழுத்தத்துக்கு பாதிப்புள்ளான. நான் தனிமையை உணர்வேன். என்னை யாருக்குமே பிடிக்கலன்னு நினைப்பேன். எனக்குள்ளாக பலவிதமான போராட்டங்களை, பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தேன். நான் பள்ளிக்கூடத்தை கடந்து போகும்போது, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற பசங்க என்னை கிண்டல் செய்வாங்க, கேலி செய்வாங்க, என் கூட சண்டையிடுவாங்க, பிரச்சனை ஏற்படுத்துவாங்க, என்னை எப்பொழுதும் கேலி செய்வாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் வீட்டுக்கு வந்த பிற்பாடு ரொம்பவும் அழுவேன். நான் வீட்டுக்குள்ள என்னை பூட்டி வச்சுப்பேன். நான் எப்போதும் நினைப்பேன், என் அப்பாவுக்கு என்னை பிடிக்கல, நீ மறிச்சிடு, நீ செத்துரு, நீ எதுக்கு இருக்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கும். பிசாசு எப்பொழுதும் எனக்கு இந்த எண்ணத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த எண்ணங்கள் எனக்குள்ள வந்துகிட்டே இருந்ததுனால கத்தி எடுத்து என்னை நான் கொலை பண்ணிக்கணும், என்ன நான் மறிச்சுக்கணும்னு நினைச்சிருக்கேன். அதனால 3 தடவை நான் கத்தி எடுத்து அதுக்காக முயற்சியும் எடுத்திருக்கேன். நான் எப்பொழுதும் சோகமா இருப்பேன், எப்பொழுதும் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டிருப்பேன், இறந்துடணும்னு எனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா நான் எப்போ ஒரு வித்தியாசமான விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சேனோ, தேவன் என் இடத்துல சொன்னார், இல்ல உனக்கான ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்காருன்னு. என்னுடைய சகோதரி என்னை விஒய்ஜிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் விஒய்ஜிக்கு வரும்பொழுது இங்க எனக்கு உதவி செய்ய நபர்கள் இருக்காங்கிறத பார்த்தேன். பள்ளிக்கூடத்துல இருந்த மாதிரி கிடையாது. விஒய்ஜில எனக்கு எப்பொழுதும் என் மேல அக்கறையை செலுத்துறவங்க, உதவி செய்யறவங்க, என்னை அக்கறையா பாத்துக்கிறவங்க, அன்பு செய்யறவங்களா நான் பார்த்தேன். நான் தண்ணீர்ல ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகமா தெரிந்து கொண்டேன். பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் சந்தோஷம், சமாதானம், இச்சை அடக்கம் எல்லாவற்றையும் தரக்கூடியவரா இருக்காரு. அதனாலதான் எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள் தேவையா இருந்தது. அந்த தருணத்துல தானியல் உபவாசமானது இருந்தது. நான் தானியல் உபவாசத்துல முழுமையா கலந்துக்கிட்டேன். நான் என்னுடைய பைபிளை படிக்க ஆரம்பிச்சேன், பிரேயர் பண்ணேன், ஃபாஸ்டிங் இருந்தேன் பரிசுத்த ஆவியானவருக்காக. இந்த தானியல் உபவாசத்திலையும் தானியல் உபவாசத்தின் முடிவிலையும் நான் ஆலயத்துக்கு போகும்பொழுது நான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை ஆலயத்துல பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன், சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன், முழுமையான விடுதலை பெற்றுக்கொண்டேன். இனிமேலும் நான் அதே நபரா இல்ல, நான் முற்றிலுமா மாறுபட்ட நபரா இருக்கேன். இனிமேலும் எனக்கு தற்கொலை எண்ணம் கிடையாது. நான் சோகமா இல்ல, தனிமை உணர்வுல இல்ல, இனிமேலும் பொய் சொல்றவளா இல்ல. இப்ப என்னுடைய நோக்கமானது மற்றவங்களுக்கு உதவி செய்யறது. நான் என்ன கடந்து போனனோ மற்றவங்க அதை கடந்து போறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யறதா என்னோட நோக்கமா இருக்கு. உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை குறித்து சொல்றதும் உங்களுக்கு உதவி செய்யறதா என்னுடைய நோக்கமா இருக்கு. நான் விடுதலை ஆகிறேன்னா உங்களாலையும் விடுதலை ஆக முடியும். இந்த சாட்சியின் வழியாய் நான் உறுதியாக நம்புகிறேன், கர்த்தருடைய ஆவி தாமே உங்களோடு கூட பேசியிருப்பார். நிச்சயமாய் கர்த்தருடைய ஆவி தாமே என்று நான் பேசும்போது அதை குறித்த ஒரு மிக அற்புதமான நிகழ்வை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. மக்களே, இது 2வது வாரம் நாங்கள் இந்த விசேஷமான உபவாசத்தில் இணைந்திருக்கிறோம். யூனிவர்சல் ஆலயத்திலே எல்லா உறுப்பினர்களும், எல்லா கிளை சபையிலையும், எல்லா இடத்திலேயும் தானியேலி உபவாசம் என்கிற ஒரு விசேஷித்த உபவாசம் நடந்து கொண்டிருக்கிறது. குருத்து ஞாயிறை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே, இந்த நேரங்களிலே
அதை நாம் கொண்டாட போகிற நாளை காலை 9:30 மணிக்கு இந்த விசேஷமான ஒரு தருணத்துல ஏன் இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேமுக்குள்ள வந்து தன் தியாகத்தை செய்தார் என்பதனுடைய நோக்கமே, காரணமே, நீங்கள் கேட்க போகிற இந்த தானியேலின் உபவாசத்தினுடைய காரியம் எங்கே நடந்தது என்பதும் மிக முக்கியம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்த பிற்பாடு நாம் குருத்து ஞாயிறை குறித்த ஒரு சிறப்பு செய்திக்கு செல்ல போகிறோம். வீடியோவை கூர்ந்து கவனிங்க. மார்ச் 11 முதல் மார்ச் 31 வரை உள்ள இந்த தானியேல் உபவாசத்தினுடைய அடிப்படை விஷயம் என்ன? இதான் நான் உங்களோட இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யார் நீங்க என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த சம்பவம் முதலாவது நடைபெற்றது எங்கே? சரித்திரத்திலே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இங்க வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒரு மனப்பட்டு, அதாவது எல்லோருமே இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட சமயம் சீஷர் எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி சொன்னார், யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எருசலேம் என்பது ஆவிக்குரிய விதத்திலே சபையை அடையாளப்படுத்துகிறது. இன்னைக்கு அநேக மக்கள் சபையில கூட்டங்களுக்கு வருவதை தவறு விடுவது, ஜபங்கள்ல கவனம் சிதைவடைவதை, விசுவாசத்திலே பின்வாங்குவதை, விடாமுயற்சியில சோர்ந்து போவதை பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இவ்வுலகத்தினுடைய பிரச்சனைகள், உலகத்தினுடைய தாக்கம் அவர்களை சோர்ந்து போக செய்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், போகாதிருங்கள் எருசலேமை விட்டு. அதாவது விசுவாசத்திலே பின்வாங்க வேண்டாம், ஐக்கியத்தை நிறுத்த வேண்டாம். காரணம் என்ன? பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்போது நண்பர்களே, நீங்கள் பலன் அடைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை ஜெயிக்க கண்டிப்பாய் இந்த பலன் தான் உங்களுக்கு தேவையான ஒன்று. உங்களுடைய ஒவ்வொரு நாள் போராட்டங்களை மீண்டு வர விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீங்கள் எனக்கு பின்னே பார்க்கிற இந்த இடம் மிக சரியாய் சீஷர்கள் ஒன்று கூடின இடம். இங்கே அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 500 பேருக்கு ஆண்டவராக இயேசு இந்த வார்த்தை சொன்னார். ஆனால் 120 பேர் தான் அந்த குறிப்பிட்ட நாளிலே ஒரு மனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். இங்கே பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் 120 பேர் ஒரு மனப்பட்ட ஒரு இடத்திலே கூடி வந்திருந்தார். அந்த இடம்தான் நீங்கள் பார்க்கிற இந்த மேல் வீட்டறை. இந்த இடத்துல 120 பேர் ஒன்று கூடினார். எதை நம்பி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். நண்பர்களே, நீங்க பல காரியங்களை தேடுறீங்க, பல காரியத்துக்காய் கவலைப்பட்டு கலங்குகிறீர்கள். ஆனால் ரகசியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியின் இடத்திலே வரும்போது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் பலன் அடையும். பலன் தான் உங்களுக்கு தேவை. அதற்காக தான் 21 நாள் தானியேலின் உபவாசம். இதை குறித்த விளக்கம், இதை குறித்த விவரம் தேவை. நீங்கள் உபவாசத்தை இணைய விரும்பினால் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நேரடியாய் நீங்கள் ஆலயத்துக்கு வரலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாய் 17ஆம் தேதி காலை 9:30 மணி எங்கள் சிறப்பு விருந்தினர். நான் அவ்வளவு நேரம் காத்திருக்க முடியாது, எனக்கு உடனடியாய் விளக்கம் தேவை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். இதை குறித்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த உபவாசத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் தாமே வாக்களித்த பரிசுத்த ஆவியின் பொழிந்தலை பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய வல்லமை பலன் உங்களுக்குள் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர் நாமத்தின் மகிமைக்காக. மக்களை, இந்த உபவாசத்திலே நீங்கள் எங்களோட இணைய விரும்பினால், இதனுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் உடனே தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்புங்கள். இந்த உபவாசத்தின் மூலமாய் அநேகர் பரிசுத்த ஆவியினுடைய பொழிந்தருளப்படுதலை பெற்றுக் கொண்டார்கள். கண்டிப்பாய் இந்த நிகழ்வுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமாக தம்முடைய பூரண முழுமையான தியாகத்தை செய்யும்படி தெரிந்தே எருசலேமுக்குள்ளே வந்தார். அந்த நுழைவு, அந்த வருகை அநேக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சந்தோஷமான ஒரு தருணமா இருந்தது. அது குறித்த ஒரு உருவகமான வீடியோ நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். பிற்பாடு நம்முடைய கிளை சபையிலிருந்து ஒரு அற்புதமான செய்தி நமக்காய் போதகர் கொடுக்க போகிறார். முதலாவது நாம் இந்த வீடியோவை பார்க்கலாம். குருத்து ஞாயிறு இயேசு கிறிஸ்துவை எருசலேமுள் வரவைத்த மிகப்பெரிய கொண்டாட்டமாயிருந்தது. அவர்கள் குருத்தோலையும் ஆடையும் பிடித்து அதை கீழே வைத்தார்கள். தேவகுமாரன் உள்ளே நுழைய பாதைகளை திறந்தார்கள். நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள், இதே கொண்டாட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள.
இந்த ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி உங்கள் குருத்தோலையை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கப் போகிறது. இந்த ஞாயிறு 9:30 மணிக்கு 282 1000 விளக்கு அண்ணா சாலை மற்றும் உங்கள் அருகாமையில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயத்திலும் கூட இது நடைபெறும். இந்த வீடியோவை பார்த்த நீங்கள் ஒரு தெளிவை பெற்றிருப்பீர்கள். ஆண்டவருடைய வருகை அந்த நேரத்திலே எப்படி இருந்த மிக சரியா இதுதான் என்று நான் சொல்லவில்லை. இப்படியாக தான் மக்கள் தன்னுடைய வஸ்திரத்தை விரித்தார்கள், குருத்தோலைகளை விரித்தார்கள், இயேசு கிறிஸ்துவானவரை வரவேற்கும்படி. நான் உங்களுக்கு சொன்னதை போல நம்முடைய கிளை சபையிலிருந்து போதகர் ஒரு அருமையான செய்தி கொடுப்பார் என்று சொல்லியிருந்தேன். மாலை வணக்கம் பாஸ்டர் நரேஷ். அங்கே நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய மக்கள் இந்த ஆவியிலே இந்த விசுவாசத்தில் தயாரா இருக்கிறாங்க. எனவே இந்த குருத்து ஞாயிறை குறித்த ஒரு விசேஷமான வார்த்தை மக்களோடு நீங்க பகிர்ந்து கொள்ளும்படி உங்கள் வரவேற்பு விரும்புகிறேன். ஏன்னா இந்த நாள் மிக 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 விசேஷமான ஒரு தருணம் இல்லையா? வணக்கம் பாஷ. மிக நிச்சயமாக குறுக்குப்பேட்டை சார்ந்த நாள்களில் இதே விசுவாசத்தினுடைய ஆவியிலே ஒருங்கிணைந்தவராயிருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்து ஞாயிறு. அதனால் இயேசு எப்படியாக எருசலேமுக்குள்ளாக இந்த பிரவேசித்த பொழுது மக்கள் அவரை வரவேற்றார்களோ அதே விசுவாசத்திலே நாங்கள் இந்த தயாரானவராய் இந்த இருக்கிறோம். இயேசுவானவரை வரவேற்க முடியாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை மிக விசேஷமானது பாஷ. மிக நிச்சயமாக இது வெறுமையாக கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயமானது மட்டும் கிடையாது. இந்த நாளிலும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே தேவன் நுழைய விருப்பம் உள்ளவராய் இடத்துல இருக்கிறார். எனவேதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க மக்களை யார் இந்த நிகழ்ச்சி இடத்துல பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய நண்பர்கள் எல்லோருக்குமாய் இந்த அழைப்பானதை நீங்க இந்த கொடுக்கலாம். இந்த குருத்து ஞாயிறிலே தேவனானவராக இயேசுவானவரை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு வரவேற்க முடியாத மிக நிச்சயமாய் சிலர் நீங்க தேவனை தெரிந்து கொண்டவரா இருப்பான், சிலர் இன்னும் இந்த அறியாதவராய் கொடுக்கலாம். பிரச்சனையானது என இந்த நேரம் வேதாகம கருத்திலே குறிப்பிட்ட பிரகாரமாக நீங்க பிற்பாடு வீட்டுல படித்து பார்க்கலாம். 21ஆம் அதிகாரத்திலே சில மக்கள் இயேசுவானவரை அறிந்தவராய் இயேசுவை தன்னுடைய வஸ்திரங்களை இடத்தில் விரைத்து அவர்கள் மரக்கிளைகளை இடத்தில் விரைத்து அவரை வரவேற்பார்கள். சில மக்கள் அப்படியாக இயேசுடைய வருகையை பார்க்கும்போது கேட்டாங்க, இவர் யார்? மக்கள் அவர்கள் சொன்னாங்க, இவர் கலிலேயாவில் நாசரேயன் ஆகிய இயேசுவா இந்த இருக்கிறார். இயேசு அங்கு மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். நீங்க யார்? உங்களுடைய வாழ்க்கையின் சூழலை தேவனுடைய வல்லமையாரை ஆசீர்வதித்துக் கொள்ள விருப்பம் உள்ளவராய் இருக்கிறீர்கள். மிக நிச்சயமாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை வெறும் ஒரு பெயருக்கான குருத்தும் ஞாயிறாய் இந்த இல்லாமல் இயேசுவானவரை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வரவேற்று அவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றப்பட முடியாது. அவர் சமாதானம், அவருடைய சந்தோஷம், அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையிலே குறிப்பாய் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வரவேற்கப்படுகிறீர்கள். மக்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கான ஞாயிறாக இந்த இருக்கும். இங்கு விசுவாசத்திலே குறுக்குப்பேட்டை ஆலயத்தில் நானும் என்னோடு சேர்ந்த மற்ற மக்களும் ஆயத்தமானவராய் இந்த இருக்கிறோம். குறிப்பா இந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். நீங்க குறுக்குப்பேட்டை சார்ந்த பகுதியை சார்ந்தவரா இருப்பீங்களா? நீங்க முகவரியை குறித்துக் கொள்ளலாம். கதவு எண் 106 கத்திவாக்கு நெடுஞ்சாலை அல்லது 800 நெடுஞ்சாலை சொல்லலாம். குறுக்குப்பேட்டை ஆலயம், சென்னை 6,21,000. நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே அதி அற்புதமான பதில்களை செய்ய முடியாது. மிக நிச்சயமா மக்களே, நீங்க யார் இந்த விசுவாசத்திலே வர தயாரானவரா இருக்கிறீர்களோ தேவன் கடந்த காலத்தை செய்தது கடந்த காலத்திலே. ஆனா இந்த நாளிலும் அவர் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே அவர் வாக்களித்த சமாதானம், சந்தோஷம், தேவனுடைய பலனை வெளிப்படுத்த தயாரானவராக இருக்கிறார். வரவேற்கப்படுகிறீர்கள். விசுவாசத்தில் நீங்கள் தேவனுடைய பதில்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு பெயராலே மிக நிச்சயமா பாஸ்டர் இதுதான் நடக்கும். விசுவாசத்தோடு வருகிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கைக்கும் இயேசு நாமத்தினால் நன்றி பாஸ்டர். இந்த நேரம் நீங்கள் கேட்டீர்கள் போதகர் குறுக்குப்பேட்டை ஆலயத்திலிருந்து நம்முடைய கிளை சபையிலிருந்து உங்களோடு கூட பேசினார். அங்கே மக்களும் இந்த ஆவியிலே விசுவாசத்திலே ஒன்றிணைந்திருக்கிறார்கள். எனவே நாளை காலை சென்னையில் இருக்கிற நம்முடைய எல்லா ஆலயத்திலையும் சரி, மும்பையிலும் சரி, ஹைதராபாத்திலும் சரி, நாம் இந்த விசுவாசத்தினுடைய ஆவியில தான் ஒன்றிணைந்திருக்க போகிறோம். மக்களே, காலை 9:30 மணி, இன்னும் சில மணி நேரங்கள் மாத்திரமே உண்டு. இந்த அற்புதமான தருணத்துக்காய் நம்மை தயார்படுத்திக் கொள்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளமாகிய அவருடைய ஆலயத்துக்குள் வரவேற்க முடியும். நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயம். நாம் அவரை வரவேற்க போகிறோம். அவர் வந்து பரிசுத்த ஆவியாய் அந்த இடத்திலே வாசம் செய்வார். அந்த காலகட்டத்துல சரீர ரீதியாய் இயேசுவானவர் உள்ளே நுழைந்தார். இப்பொழுது ஆவியாய் தம்மை
100% அவருக்கு கொடுக்கிறவர்களுக்குள் அவர் வந்து வாசம் செய்கிறார். அந்த ஆவி ஒருத்தருக்குள் வந்து வாசம் செய்யும்போது கண்டிப்பாய் முன்பு பிற்பாடு என்ற 2 நிலை நிச்சயமாய் சாத்தியம். 100% அவர் வாழ்க்கை இருந்த விதம், பரிசுத்தாய் பெற்ற பிற்பாடு அவர் வாழ்க்கை மாறுகிற விதம், இந்த அற்புதமான சாட்சி தான் நீங்கள் கேட்கும்படி நான் விரும்புகிறேன். பிற்பாடு நாம் ஜபத்திலே ஒன்றிணைய போகிறோம். உங்களுடைய கிளாஸ் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ள மறக்க வேண்டாம். அதே சமயத்துல இந்த ஜபம் முடிந்த உடனே ஒரு வீடியோ ஒளிபரப்பாகும். உன் ஆத்மாவை குறித்த ஒரு வீடியோ, கூர்ந்து கவனிங்கள். நண்பர்களே, விளக்கங்களுக்கோ விலாசத்தின் விவரங்களுக்கோ மேற்கொண்ட ஆலோசனைகளுக்கோ எங்களை தொடர்பு கொள்ள தயங்க வேண்டாம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து, இந்த சாட்சியை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஜபத்திலே முன்னோக்கி செல்ல போகிறோம். சாட்சியை கூர்ந்து கவனி. ஏறத்தாழ 16 வருஷமா என்னுடைய திருமண பிரச்சனையினால ஏற்பட்ட காயங்களினால நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். என்னுடைய கணவர் பல பெண்களோட தவறான உறவுல இருந்தாரு. நான் கர்ப்பம் தரிக்கிற வரைக்கும் இத குறித்து எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. இதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு நாள் ராத்திரி நான் தீர்மானிச்சேன், இனிமேலும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நான் வாழவே கூடாது. அதனால நான் ஒரு டானிக் மருந்து எடுத்தேன். அத முழு பாட்டிலும் நான் குடிச்சிட்டேன். டானிக் மருந்தை நான் குடிச்சதுனால நான் பாதிப்படைய ஆரம்பிச்சேன். அதனால நான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருந்தேன். ஒரு நாள் ஒரு ராத்திரி. ஆனா அந்த இடத்துல மன அழுத்தம் இன்னமும் இருந்தது. குழந்தையை பெற்றுக்கொள்ளும் போது கூட அதே விஷயம்தான். சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில மோசமாயிட்டே இருந்தது. மோசம் எல்லாத்துலயும் மோசமாயிட்டு இருந்தது. என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமா போயிட்டு இருந்தது. என் கணவர் தொடர்பு வைத்து கொண்டிருந்த அந்த பெண்ணை குறித்து நான் தெரிஞ்சு கொண்டேன். அவங்க செய்வினை வைக்கிறவங்க கிட்ட போயிருக்காங்க. அந்த தருணத்துல என்னுடைய முடி பயங்கரமா கொட்ட ஆரம்பிச்சது. என் கைகளுக்குள்ள ஏதோ கெட்டு போன மாதிரியான ஒரு உணர்வு இருந்தது. இரவுல என்னால தூங்க முடியாது. அவங்க என்ன படுக்கையில எட்டி உதைப்பாங்க. சில நேரத்துல வண்டி ஓட்டும் போது என்னுடைய கால்கள்லாம் பயங்கரமா வலிக்கும். அது சில நேரத்துல நாற்றம் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னால ராத்திரியில சரியா தூங்கவே முடியாது. என் வீட்டுல பிள்ளைய வச்சு பூட்டிட்டு நான் வெளியே போய் என் கணவரை ஒரு நாள் முழுதும் ராத்திரி முழுவதும் தேடுவேன். அவர் பகல் ஆவற வரைக்கும் வீட்டுக்கு வரமாட்டாரு. அதனால நான் தூங்கவே மாட்டேன், சாப்பிட மாட்டேன். எதுலயுமே நான் சரியா என்ன பார்த்து கொள்ளல. ஒரு நாள் நான் வீட்டுல இருந்தேன். அந்த நாள் யூனிவர்சலோட டிவி ப்ரோக்ராம நான் பார்த்தேன். மேலும் நான் அதுல கேட்டிருந்தேன், மன அழுத்தம் வேற என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு அங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் அங்க தண்ணி வச்சேன். அதன் பிற்பாடு நான் அந்த தண்ணியை குடித்த பிற்பாடு நான் வித்தியாசத்தை பார்த்தேன் எனக்குள்ள. இதுதான் என்னுடைய கவனத்தை ஈர்த்தது நான் ஆலயத்துக்கு வரணும்னு. ஏன்னா நான் நல்ல விதமா உணர ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும் பலவிதமான உணர்வுகளை கடந்து போயிட்டு இருந்த எனக்கு இது வித்தியாசமா இருந்தது. நான் அதனால ஆலயத்துக்கு வரணும்னு தீர்மானிச்சேன். அதன் பிற்பாடு நான் ஒரு பொழுதும் பின்வாங்கல. நான் தொடர் சங்கிலி ஜபத்துல கலந்து கொண்டேன். ஒரே நாள் ராத்திரியில நான் மன அழுத்தத்துல இருந்து விடுதலை ஆகல. நான் ஒவ்வொரு நாளும் தொடர் சங்கிலி ஜபம் செய்ய ஆரம்பிச்சேன். புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை தெரப்பி ஆஃப் லவ்ல எல்லாம் கலந்து கொண்டேன். சில மக்கள் என்கிட்ட சொன்னாங்க, நீ ஆலயத்துக்கு வர்றதுனால உன் நேரத்தை தான் வீணடிக்கிற. ஆனா நான் எதை பத்தியும் கவலைப்படல. நான் ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தேன், தொடர்ந்து வந்துட்டு இருந்தேன். ஏன்னா இந்த சந்தோஷம் என்னை விட்டு போகவே கூடாது, என் வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கணும்னு நான் தீர்மானிச்சிருந்தேன். அந்த தருணத்துல தானியல் உபவாசமானது வந்தது. அந்த நாள் துவங்கி இந்த நாள் வரைக்கும் நான் சந்தோஷமா உணர்றேன். இனிமேலும் நான் மன அழுத்தத்துக்குரியவளா இல்ல. தற்கொலை செஞ்சு கொள்ள விரும்பல. இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய பிள்ளைகளை நான் பார்த்து கொள்றேன். இன்னைக்கு எனக்குள்ளாக முற்காலத்துல ஏற்பட்ட காயத்திலிருந்து நான் குணமாக்குதலை பெற்றுக்கொண்டேன். இனிமேலும் எனக்கு தற்கொலை எண்ணமானது இல்ல. நான் வித்தியாசமான நபரா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன். பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். ஆனா நாம தேவனை அறிஞ்சவங்களா இருக்கோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்களா இருக்கோம்னா நாம எல்லாவற்றையும் ஜெயிக்க கூடியவங்களா இருப்போம். என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. நான் 23 வயதுல கர்ப்பம் தரித்து பெண் பிள்ளைய பெற்றல. இன்னைக்கு அவ நல்ல படிப்பு படிச்சிருக்கா. 10 சப்ஜெக்ட்ல நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் மூலமா டாக்ஸஸ் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
நானும் என்னுடைய 2 மகளும் ஆசீர்வாதமா சந்தோஷமா இருக்கோம். இனிமேலும் எனக்கு மன அழுத்தம் இல்ல. நீங்க யார் என்னுடைய சாட்சிய கேட்டுட்டு இருக்கீங்களோ, நான் உங்களுக்கு அறிவுரை சொல்ல விரும்புறேன். ஆலயத்துக்கு வாங்க. உங்களுக்கான உதவி இங்க இருக்கு. நீங்க மன அழுத்தத்துல இருந்து விடுதலை பெறலாம். நீங்க உங்கள மறிச்சுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுத்துக்க வேண்டாம். தற்கொலை செஞ்சு கொள்ள வேண்டாம். இது எதையுமே நீங்க செய்ய வேண்டாம். உங்களை விடுதலையாக்கக்கூடிய தேவன் ஒருத்தர் இருக்காரு. நீங்க அவரை தெரிஞ்சுக்கும் பொழுது நீங்க விடுதலையாக்கப்படுவீங்க. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். மகா பரிசுத்தம் உள்ள தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சரீர ரீதியா எருசலேமுக்குள்ளே நுழைந்தீர். மாபெரும் தியாகத்தை எங்களுக்காய் செய்ய உண்மையிலே மொத்த உலகத்துக்காய் தேவன். அந்த தியாகத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டு. அந்த தியாகத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு குணமாக்குதல் உண்டு. அந்த தியாகத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேல் அந்த தியாகத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. எனவேதான் அந்த தியாகத்தை தாமே நீர் முன்வந்து செய்தீர். இன்றைக்கு யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, எப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, கலவரமான ஒரு மனநிலையிலே, சோககரமான ஒரு மனநிலையிலே, பரிதவிப்பான ஒரு மனநிலையிலே, அழுத்தத்தோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு, பலவீனத்தோடு, சந்தேகத்தோடு, குற்ற உணர்ச்சிகளோடு, குழப்பத்தோடு எந்த நிலைமையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் உம்முடைய தியாகத்தின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை சென்று அந்த நபரை விடுவிக்கட்டும், கட்டவிழ்க்கட்டும், சுஸ்தமாக்கட்டும். சமாதானம் அவர் மீது வரட்டும். தேவன் இந்த தண்ணீரை அதனுடைய கருவியாய் பயன்படுத்தும். இதிலிருந்து பருகுகிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் கர்த்தராகிய இயேசுவினுடைய ஆவியின் வல்லமை செல்வதாய் நான் அவர்களை குணமாக்கி விடுதலையாக்கி சமாதானத்தை அறிக்கை செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்குரிய பெயரால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள் மக்களை. நான் விசுவாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியின் வல்லமை அதே இடத்திலே உங்களை தொற்றுகிறது. எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. உண்மையிலே இந்த அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் நாளை காலை சேஷமாய் குருத்து ஞாயிறு அன்று நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர், நீங்கள் எல்லோரும் வரவேற்கப்படுகிறது. அனுமதி முற்றிலும் இலவசம். பரிசுத்த வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை சந்திக்கலாம். இதே நிகழ்ச்சியிலே தொடர்ந்து இன்னும் ஒவ்வொரு நாளும் சிறப்பான வார்த்தை செய்தி உங்களுக்காய் காத்திருக்கிறது. தேவனும் அனைவரை ஆசீர்வதிப்பாரார். செல்வார். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க இதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம்
நீங்கள் யார்கிட்ட உங்கள் நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்கள் வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில் இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?